Hello teachers, welcome to Tara Academy. So இன்னைக்கு thumbnail என்னன்னா CDPல 25க்கு 30 எடுக்கலாம் நிச்சயம். ஸோ முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோஸ் 30க்கு 30 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். பட் இனியோட வீடியோஸ் இன்னைக்கான வீடியோ என்னென்னா 25க்கு 30ன்றது எதுக்கு நான் போட்டிருக்கேன்னா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எது நம்ம படிக்கலாம், ஸோ எது ரொம்ப முக்கியம், ஸோ அந்த கொஷின்ஸ் அந்த டாபிக்ஸ் தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் 25க்கு 30க்கானது நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் 30க்கு நம்ம போகலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்தாச்சு, அதில் எது இம்பார்ட்டண்டான டாப்பிக்கோ அது ஃபுல்லாக இந்த வீடியோவில் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அது நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். அதுவும் இல்லாமல் நான் டெய்லிக்குமே இப்போ நான் ரொம்ப நாளாக ரெகுலராக போடலை. இனிமேட்டு என்னோடய வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக இருக்கும் சேனலில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லிக்குமே வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். 2025ல் சிடிபியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதில் வந்து பேப்பர் 1 இருக்கட்டும், பேப்பர் 2 இருக்கட்டும், அதில் கேட்கப்பட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகளை நான் இங்கே வந்து அனாலிசிஸ் பண்ணி கொஷின் பேப்பர் எடுத்து நான் ஒரு டாப்பிக்காக எழுதியிருக்கேன். ஸோ என்னென்ன கொஷின்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டெய்லிக்குமே ஸோ என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லிக்குமே ஒரு வீடியோவோ போடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேவலோன்னு இருக்குன்னா அந்த பேவலோக்கான கான்செப்ட் வீடியோ போட்டுட்டு ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி செஷன்ஸ் நான் வந்து கொண்டு வருவேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். சைக்காலஜியில் எனக்கு அதிகமான சிலபஸ் இருக்குது, என்னால் கவரே பண்ண முடியல, எனக்கு கம்மி டைமில் எது இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும் கொடுங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பார்த்தாகணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2025ல் பேப்பர் 1ல் கேட்கப்பட்ட கேள்விகளில் எந்த டாப்பிக்கில் அதிகமாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். எனக்கு நிறைய எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சைக்காலஜி, எனக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும் சொல்லுங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது லேர்னிங் தியரிஸ், அதாவது கற்றல் கோட்பாடுகள். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கங்க. எதில் இருந்து பார்த்தீங்கன்னா பேவ்லோ, ஸ்கின்னரு, வைகாட்ஸ்கி, ட்ரையல் அண்ட் எரர். இது மட்டும் இல்லாமல் அதிகமான கொஷின்ஸ் வந்து கார்ட்னர் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸில் கேட்கப்பட்டிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் டாப்பிக்கல், அதாவது வந்து அறிவாற்றல்லேருந்து நுண்ணறிவில் மட்டும் 4 கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்களா, ஐஜி ஃபார்முலா, அது ரொம்ப ஈஸியான ஃபார்முலாங்க. மல்டிபிள் மென்டல் ஏஜ் டிவைடட் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் இன்ட்டு 100. இந்த சிம்பிளான ஃபார்முலா வச்சு ஒரு கொஷின் கேட்பாங்க. குரோனாலஜிக்கல் ஏஜோட ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க, அவங்களோட ஏஜ் ஃபார் எக்ஸாம்பிள் 12 years. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. மென்டல் ஏஜ் வந்து அவங்களோட மென்டல் ஏஜ் வந்து 14 அந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு வந்து ஐக்யூ ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சைக்காலஜினா இந்த டாபிக்ஸை மட்டும் கன்ஃபார்ம் கவர் பண்ணிவிடுங்க. கன்வர்ஜென்ட் திங்கிங், நான் வந்து இங்கிலீஷில் தான் வந்து சிலபஸ்லாம் இந்த எடுத்திருக்கேன். இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் சிலபஸோட மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லி தான் நான் இங்கிலீஷில் எடுத்திருக்கேன். பட் கிளாஸஸ் வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே டெய்லிக்குமே உங்களுக்கு பைலிங்குவல் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் நான் கொண்டு வர போகிறேன். ஓகே, நீங்கள் பார்க்கலாம். ஐக்யூ ஃபார்முலாஸ் இருக்கட்டும், கார்ட்னர்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், மொத்தம் 8 இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்காரு கார்ட்னரு. ஸோ அதுலேருந்து ஒரு கொஷினை கொடுத்துட்டு ஒரு இன்டெலிஜென்ஸை கொடுத்துட்டு இது எந்த கான்செப்டோட பொருந்தது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கொடுப்பாங்க. டைவர்ஜென்ட் திங்கிங், கன்வர்ஜென்ட் திங்கிங், மோட்டிவேஷன் அண்ட் மெமரியில் பாருங்கள். மேத்ஸ்லோனாவே வந்து மோட்டிவேஷன் தியரிஸ்ட் அவர். இல்லை செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாரு. டைப்ஸ் ஆஃப் மெமரி, அப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் மெமரியிலேருந்து ஷார்ட் டைம் மெமரி, லாங் டைம் மெமரி, ஃபர்காட்டிங். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணலாம். ஏன்னா இதை வந்து 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன், உள்ளடக்கிய கல்வி, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் நீட்ஸு, சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைங்கள் இருக்கட்டும், டைவர்ஸ் லேர்னர்ஸ், அதாவது பன்முகத்தன்மை கொண்ட கற்போர். ஸோ இந்த டாபிக்ஸில் வந்து 3 கொஷின்ஸ் வருது. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. நீங்கள் கொஷினை பார்க்கும்போதே வந்து ஆன்சர் வந்து 4 ஆப்ஷனில் ஒரு ஆன்சர் அப்படியே தனித்து நிற்கும்.
உங்களால் ஈஸியாக அதை கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப ஈஸியான டாபிக் இருக்கிறதுலே சைக்காலஜிலே ரொம்ப 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 ஈஸியான டாபிக்னால் அது இன்க்ளூசிவ் எஜுகேஷன் டாபிக் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட். நானும் உங்களுக்கு கொஷின் பேப்பர் காமிக்கிறேன். பர்சனாலிட்டி டைப் கொஷின்ஸ், பர்சனாலிட்டி மட்டுமே 2 கொஷின் வருது. ஸோ இந்த டாபிக் மட்டும் மிஸ்ஸே பண்ணாதீங்க. இந்த ஒரு டாபிக் படித்தா உங்களுக்கு 2 கொஷின் கன்ஃபார்ம். டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி இருக்கும், ட்ரெயிட் இருக்கட்டும். ஸோ அசஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிசிசிஇ இது பார்த்தீங்கன்னா NCF 2025 பேஸ் பண்ணி வந்திருக்க அசஸ்மெண்ட்டு. ஸோ இதுக்கு தனியான கிளாஸஸ் நான் போட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே நீங்கள் வந்து இப்போ புக்கு எடுத்து படிக்க தேவையில்லை. நான் ஒரு கான்செப்டும் இந்த வீடியோஸில் பார்க்க எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு ஒரு கான்செப்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு போட ஆரம்பிப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட்டில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா ஸ்டேஜஸ் பேஸ்டு கொஷின்ஸ் உங்களுக்கு அதிகமாக கேட்கப்படுது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1-2 வயசு இருக்க குழந்தைங்கள் எந்த மாதிரி பிஹேவியர் காமிப்பாங்க, எந்த மாதிரி நடந்துப்பாங்க, அவங்களோட அறிவாற்றல் எப்படி இருக்கும், உடல் முன்னேற்றம் எப்படி இருக்கும், மேம்பாடு எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து அதிகமாக கேட்கப்படும் இந்த சைல்டு டெவலப்மெண்ட் டாப்பிக்கில். இது பேப்பர் 1க்கான டாபிக்ஸுங்க. பேப்பர் 2க்கு போகலாம். பேப்பர் 2ல் பாருங்களேன், நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்களேங்க. பியாஜே, கோல்பர்க், வைகாட்ஸ்கி, இங்கே பாருங்கள் கேக்னே, பண்டூரா, கால் ரோஜஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 13 கொஷின்ஸே உங்களுக்கு ஃபுல்லாகவே தியரியிலேருந்து தான் வந்திருக்கு. நீங்கள் பேப்பர் 2ல் கவனிச்சிங்கன்னா 13 மார்க் நம்ம ஈஸியாக அடிக்கலாம். ஒன்லி தியரி படிச்சுட்டு போனாவே நம்ம 13 மார்க் ஈஸியாக அடிக்கலாம். இதில் பேப்பர் 1 இருக்கட்டும், பேப்பர் 2 இருக்கட்டும், ஒரு சிமிலாரிட்டி என்னன்னா அதிகமான கேள்வி தியரிஸ்லேருந்து வருது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ், எனக்கு ரொம்ப அதிகமாக படிக்க தேவையில்லை, நான் சைக்காலஜி ஃபுல் சிலபஸும் எனக்கு படிக்க டைம் இல்லை, என்னால் படிக்கவும் முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறதே தியரிஸ்க்கு தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நேச்சர் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜியில் 6 கொஷின் வந்திருக்கு. செம்ம வெயிட்டேஜ், இது அதிகமான வெயிட்டேஜ் கொஷின்ஸ். நேச்சர் விசஸ் நர்ச்சர், இயற்கை மற்றும் வளர்ப்பு, அடலசன்ஸ் அதாவது குமரப்பருவம், அடலசன்ஸ் பியூபர்ட்டி சேஞ்சஸில் மட்டும் 3 கொஷின் வந்திருக்கு பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இன்டெலிஜென்ஸ் அண்ட் க்ரியேட்டிவிட்டி 4 கொஷின் வந்திருக்கு. இன்டெலிஜென்ஸ் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இங்கே பாருங்களேன், இன்டெலிஜென்ஸ் இருக்கும் பாருங்களேன். பேப்பர் 1ல் கூட இன்டெலிஜென்ஸ் 4 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இன்டெலிஜென்ஸ் டாப்பிக்கை நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது. கன்ஃபார்மாக இன்டெலிஜென்ஸ் டாபிக் நம்ம படித்தே ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி. பேப்பர் 2லேயும் பர்சனாலிட்டி கொஷின்ஸ் 4 இருக்குது. பேப்பர் 1லேயும் 3 கொஷின் இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம தவிர்க்கவே முடியாது. பர்சனாலிட்டி மென்டல் ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபென்ஸ் மெக்கானிசம், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்டிவ் டெஸ்ட். ஸோ நான் இங்கிலீஷில் வந்துட்டேன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோஸில் எல்லாமே பைலிங்குவல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2த்துலையுமே கம்பைன் பண்ணியிருக்கும். ஸோ 6 என்னது, மோட்டிவேஷன் அண்ட் குரூப் டைனமிக்ஸ். மோட்டிவேஷன், அச்சீவ்மெண்ட், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், அதில் பார்த்தோம் மேஸ்லோ, மோட்டிவேஷன், லீடர்ஷிப் ஸ்டைல்ஸு, குரூப் டைனமிக்ஸ்னாவே அது வந்து லீடர்ஷிப் ஸ்டைல்ஸில் வந்துடும். ஸோ இந்த கான்செப்ட், இந்த எல்லா டாபிக்ஸுமே நம்ம ஒன்று வீடியோஸாக போட ஆரம்பிச்சிடும் டெய்லியுமே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லிக்குமே ரெகுலராக கிளாஸஸ் பாருங்கள். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்லணும், பியாஜே நான் வந்து முன்னாடியே படிச்சிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். ஸோ நான் எதுக்கு திருப்பி தியரி படிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். இருந்தாலும் நான் ஒரு சஜஷன் கொடுப்பேன். மேபி நீங்கள் ஒரு சில கான்செப்டை மிஸ் பண்ணியிருக்கலாம், அதை நான் கவர் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் படிச்சிருக்க கான்செப்டே இருந்தாலும் வீடியோவை 2x இல்லைனா 1.75xல வந்து வச்சு கேளுங்க. நான் கான்செப்ட் டீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட எல்லா கொஷின்ஸுமே ஃபுல்லாக கவர் பண்ணுவேன். ஒரு தடவை வந்து எது நம்ம முக்கியமாக படிக்கணுன்றதை பார்க்கலாம். இப்பொழுது எதில் கவனம் செலுத்த வேண்டும்? ஓகே, எதில் அதிகமாக கவனம் செலுத்தணும்? எல்லாமே படிக்கணுமா? தேவையே இல்லை. எது முக்கியமாக படிக்கணும் அதை மட்டும் பார்க்கலாம். லேர்னிங் தியரிஸ், அதாவது பாவ்லோ, ஸ்கின்னர், தாண்டைக், மேஸ்லோ, பியாஜே, வைகாட்ஸ்கி, எரிக்சன், கார்ட்னர், ப்ரோன்ஃபென்பர்னர். ஓகே, நெக்ஸ்ட்டு சிக்மண்ட் ஃப்ராய்ட். இவங்க எல்லா தியரியுமே நீங்கள் கன்ஃபார்ம் படிக்கணும். ஸோ எந்த மாதிரி கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்றத ஒரு தடவை ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், 2025 பேப்பர் 1ல் கேட்கப்பட்ட கேள்விகள். கார்ட்னர்ஸோட இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு கொஷின். மொத்தம் 8 இன்டெலிஜென்ஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும்.
8 இன்டெலிஜென்ஸ் வந்து கொடுத்துருக்காரு கார்ட்னர். அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்டெலிஜென்ஸை கொடுத்துட்டு இதுக்கு வந்து தொடர்பு கொள்ளும் நுண்ணறிவு, நெருங்கிய தொடர்புடைய நுண்ணறிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தாவே ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்டர்பர்சனல்னால் சோஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். இது கொஞ்சம் சிம்பிளான கொஷின்ஸுங்க. நினச்சாங்கன்னா ரொம்ப ஈஸியாக பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து சைக்காலஜி தியரி வந்து உங்களுக்கு சிம்பிளாக ஜஸ்ட்டு ஓவராலாக உங்களுக்கு என்ன இந்த தியரியில் என்ன தான் சொல்லியிருக்காங்கன்றதை உங்களுக்கு புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷின் மாதிரி ஈஸியான கொஷினை அடிச்சுட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், செகண்ட் கொஷினை பியாஜேவோட தியரி. 4 ஸ்டேஜஸ் தான் அவர் கொடுத்துருக்காரு. அந்த 4 ஸ்டேஜுக்குன்னு ஒரு பண்புகள் இருக்கும், ஒரு தன்மைகள் இருக்கும். ஸோ அதில் ஒரு தன்மை வந்து கொடுத்துட்டு ஸோ இது எந்த ஸ்டேஜில் இருக்குது இந்த மாதிரி கொஷின்ஸ் கொஞ்சம் மாட்ரேட்டாக. இது ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஷின். செகண்ட் கொஷின் கொஞ்சம் மாட்ரேட்டாக. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்லேயும் கொடுத்துருக்க இந்த தன்மைகள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். சைல்ட்ஸ் எபிலிட்டி டு ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி ஒன் கான்செப்ட் அட் எ டைம். இது வந்து எந்த ஸ்டேஜில் கொடுத்துருப்பாங்க அப்படின்றத உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இது உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், தேர்ட் கொஷின் பாருங்கள். இது கான்செப்ட் பேஸ்டு கொஷின். ஸோ இது வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பியாஜே இந்த தியரிஸ்டோட கொஷின்ஸ்லாம் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்லன்றதை பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், இந்த 8th கொஷினை பாருங்களேன், ரொம்ப ஈஸியான கொஷின். அவரை மட்டும் 8 ஸ்டேஜஸ் கொடுத்துருப்பார் எரிக்சன். அதில் ஒரு ஸ்டேஜை கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜ் வந்து எந்த பருவத்தில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. முதிர் பருவமா, குமர பருவமா, குழந்தை பருவமா, சிசு பருவமான்றதை நீங்கள் சொல்லணும். ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். அந்த 8 ஸ்டேஜஸ் எந்தெந்த ஏஜில் வரும்ன்றதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். ரொம்ப கஷ்டமான கொஷின்ஸ் இல்லை. அவங்க கஷ்டமான கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா எந்த மாதிரி தன்மை கேட்பாங்க? ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ் கேட்பாங்க, அசர்ஷன் ரீசன் பேஸ்டு கொஷின் கேட்பாங்க, இல்லைனா இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. இங்கே பாருங்களேன், 6th கொஷின்ஸ் பாருங்களேன். இது வந்து தியரி டைப் கொஷின்ஸ் இல்லைனாலும் மெனி ஆப்ஷன் பேஸ்டு கொஷின்ஸ்னு ஒன்று இருக்கும். பாருங்களேன், உங்களுக்கு கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. ஒரு ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு தோணும், செகண்ட் ஆப்ஷனும் கரெக்டுன்னு தோணும், பட் 3, 4ல் உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது பாருங்களேன், 1, 2 இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்பீங்க. இருக்கவே இருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு தோணும் 1, 2 கரெக்டாக இருக்கே, பட் ஆப்ஷனில் இல்லையே, அப்போ எது 1 தப்பா இல்லை 2வது தப்பான்றது உங்களுக்கு அப்படியே மண்டை குழப்பம். அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இந்த மெனி ஆப்ஷன் பேஸ்டு கொஷின்ஸ். உங்களை கொஷின் பேப்பரில் டஃப்பாக ஆக்கணும்னா 3 டைப் கொஷின்ஸ் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மெனி ஆப்ஷன் பேஸ்டு கொஷின்ஸு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ். அது எங்கே இருக்குது பார்க்கலாம், இங்கே இருக்குது. பாருங்கள், பியாஜே தியரி நம்ம வந்து தியரி பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ பாருங்கள், பியாஜே தியரி, அசிமுலேஷன் அண்ட் அக்காமடேஷன். இந்த டைப் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இல்லை இதில் எது ராங்கு எது ரைட்டுன்றதே உங்களுக்கு புரியும். இதுக்கும் கான்செப்ட் புரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு கொஷின்ஸை டஃப் பண்ணணும்னு நினச்சா இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் கொடுக்கலாம், இல்லை மெனி ஆப்ஷன்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ் கொடுக்கலாம். பட் இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் தான். என்ன? எல்லா தியரியுமே நீங்கள் டெப்த்தாக புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் கொடுத்தா என்ன, மெனி ஆப்ஷன் பேஸ்டு கொஷின் கொடுத்தா என்ன, இல்லை அசர்ஷன் ரீசன் கொஷின் கொடுத்தா என்ன, நீங்கள் அப்படியே அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதிகமான ஃபோக்கஸ். இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன், பேப்பர் 1 எடுத்திருக்கேன். இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு 6-7 கொஷின்ஸ் ஆச்சு உங்களுக்கு தியரி பேஸ்டு கொஷின் கிடச்சிருக்கும். ஸோ இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். நான் மற்ற சப்ஜெக்ட் வந்து தான் எனக்கு சைக்காலஜி ரொம்ப வீக்கான ஏரியா. எனக்கு நான் தமிழ் நல்லா படிப்பேன். ஸோ மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏரியா. பட் சைக்காலஜி எனக்கு ரொம்ப வீக்கான ஏரியானா தியரியை மட்டும் ஃபுல்லாக படிங்க, அதுவும் ரொம்ப டெப்த்தாக படிங்க. நீங்கள் படித்தா மட்டும்தான், ரொம்ப டெப்த்தாக படித்தா மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் கொடுக்கும்போது உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருந்தால் ஈஸியாக நீங்கள் டக்குன்னு ரொம்ப டைம்லாம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஒரு 10 to 20 செகண்ட்ஸில் நீங்கள் ஆன்சர் டிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், பர்சனாலிட்டி பேஸ்டு கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 14th நம்பர் கொஷின் பாருங்கள். 16ம் பர்சனாலிட்டி பேஸ்டு கொஷின். இன்னுங்க பாருங்களேன், ஒரு நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இல்லைன்னு தெரியல எனக்கு. பேப்பர் 1ல் 2 கொஷின்ஸ் இருக்குது பர்சனாலிட்டி பேஸ்டு கொஷின். ஸோ இந்த டாபிக் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த டாபிக் மிஸ் பண்ணுறீங்களோன்றது தேவையில்லை. சிலபஸில் அவ்வளோ டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் பர்சனாலிட்டியை மட்டும் மிஸ்ஸே பண்ணாதீங்க. வெரி 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 இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பர்சனாலிட்டி டாபிக். க்ரியேட்டிவிட்டி, ஸோ மோட்டிவேஷன் க்ரியேட்டிவிட்டி ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க, நாட் பேட். இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஆப்ஷன்ஸில்
3 ஆப்ஷன் தப்புன்னு தோணும் சம்டைம்ஸ், இல்லை 2 ஆப்ஷன் தப்புன்னு தோணும் போது இந்த 2 ஆப்ஷன்லேருந்து எது கரெக்டோ உங்களால் சூஸ் பண்ணுற லெவலுக்கு உங்களுக்கு கான்செப்ட் நாலேஜ் இருக்கணும். ஓகே, இப்போ பேக் இதுக்கு போகலாம். எதில் கவனம் செலுத்த வேண்டும், எதில் அதிகமாக கவனம் செலுத்தணும்? நம்ம 25க்கு 30 எடுக்கணும்னா நம்ம எதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் பார்க்கலாமா? லேர்னிங் தியரிஸ் ஃபுல்லாக படித்தே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு ஈஸிலேருந்து டஃப் கொஷின் இந்த டாப்பிக்லேருந்து தான் உங்களை எடுக்கிறாங்க. டஃப் பண்ணணும்னு நினச்சா நான் சொன்னால 3 டைப் கொஷின்ஸ் இருக்குன்னு, அசர்ஷன் ரீசன் இருக்கட்டும், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் இருக்கட்டும், மெனி ஆப்ஷன்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ் இருக்கட்டும், உங்களுக்கு நம்ம காமிச்சாலும். ஸோ இந்த 3 டைப் கொஷின்ஸுமே உங்களுக்கு டஃப் பண்ணணும். கொஷின் பேப்பரில் சைக்காலஜியில் டஃப் பண்ணணும்னு நினச்சாலே இந்த 3 கொஷின்ஸ் தான் அவங்க ஃப்ரேம் பண்ணுவாங்க. இதை தவிர அவங்களுக்கு வேறு எதுவும் டைரக்ட் கொஷின்ஸ் தான் அதிகமாக இருக்கும். கஷ்டப்படுத்தணுன்னா கொஷின் பேப்பரை கஷ்டப்படுத்தணுன்னா இந்த டாபிக்ஸ் தாங்க இருக்குது. இந்த 3 டைப்ஸ் தாங்க இருக்குது கொஷின் கஷ்டப்படுத்தணுன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ் திங்கிங் ப்ராசஸ் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரில் போய் பார்க்கலாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்களேன், 13th நம்பர் கொஷினை பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ் அறிவுசார் டைப் கொஷின்ஸ். இது இந்த 13th நம்பர் கொஷின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 இந்த 2 கொஷினுமே பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ், அதாவது ஸ்ட்ரக்சர். நம்ம எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு போகும்போது எந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சரில் அதை நம்ம மெமரியில் நிறுத்துறதுக்காக என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்றத நம்ம இது ஆர்டரில் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் அறிவுசார், அதாவது காக்னேட்டிவ் டைப் கொஷின்ஸ் பேப்பர் 2லே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கொஷின் கேட்டிருக்காங்க. இன்னொன்று உங்களுக்கு கன்ஃபார்ம் நான் காமிக்கணும். ஸோ பர்சனாலிட்டி டாபிக் எவ்வளோ முக்கியம்னா இங்கே பாருங்களேன். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேப்பர் 1 தானே உங்களுக்கு நான் காமிச்சேன். இப்போ பாருங்கள் பேப்பர் 2ல் பாருங்களேன், ஒரு கொஷின் பர்சனாலிட்டி டைப் கொஷின் ஒன்று இருக்குது, இன்னொன்று இருக்கும் பாருங்கள். அதுக்கு அடுத்த கொஷினே பர்சனாலிட்டி டைப் கொஷின். ஸோ நீங்கள் ஒரு டாப்பிக்காக அவாய்டே பண்ணக்கூடாதுன்னா அது கன்ஃபார்ம் பர்சனாலிட்டி டாப்பிக்காக தான் இருக்கும். ஸோ பர்சனாலிட்டி அவாய்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு தியரிஸ் அவாய்ட் பண்ணக்கூடாது. நான் சொன்னால காக்னேட்டிவ் பேஸ்டு கொஷின்ஸ் அவாய்ட் பண்ணக்கூடாது. இந்த 14th நம்பர் கொஷின் பாருங்களேன், ரொம்ப சிம்பிளான கொஷின் இதுக்கு நீங்கள் எந்த கான்செப்டும் படிக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஹேண்டலிங் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பை அ டீச்சர் வைல் டீச்சிங் ரெஃபர்ஸ் டு. ஸோ ஒரு ப்ராப்ளம் டீச்சர் ஹேண்டில் பண்ணும்போது அது என்னன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் சிம்பிளான டாபிக், இதுக்கெலாம் நீங்கள் படிச்சுட்டு போக தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் வரும். ஸோ இதுக்காக நீங்கள் இதுக்காக உட்காந்து படிங்கன்னு சொல்ல மாட்டேன். இது ஜஸ்ட்டு சுச்சுவேஷன் பேஸ்டு கொஷின்ஸ். ஒரு சுச்சுவேஷனில் என்ன மாதிரி டீச்சர் நடந்துக்கணும், என்ன மாதிரி அவங்க ஸ்ட்ராட்டஜி டெக்னிக்கை யூஸ் பண்ணணுன்றத கொஷின் 2 to 3 கொஷின்ஸ் 2 பேப்பர்லேயுமே இருக்குது. ஸோ இது ஈஸியாக நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஸோ இதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணணுமா, என்ன படிக்கணும், தேவையே இல்லை. கொஷினை படிக்கும் போதே உங்களுக்கு ஆன்சர் புரியும். ஸோ ஒரு சில கொஷின்ஸ் அப்படி இருக்குங்க. 2 to 3 கொஷின்ஸ் ரொம்ப சிம்பிளாக சுச்சுவேஷன் பேஸ்டு கொஷின்ஸ் இருக்குது. நம்ம எது முக்கியமாக படிக்கணுன்றது பார்க்கும்போது பர்சனாலிட்டி கன்ஃபார்ம் படிக்கணும், தியரிஸ் படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், 3rd பாருங்களேன், ஹூ கேவ் டெஃபினேஷன்ஸ். ஒரு டெஃபினேஷனை கொடுத்துட்டு இது யார் கொடுத்தா, எந்த சைக்காலஜிஸ்ட் கொடுத்தாரு, எந்த தியரிஸ்ட் கொடுத்தாரு, எந்த ஃபிலாசபர் கொடுத்தாரு, காந்தி கொடுத்தாரா இல்லை தாகூர் கொடுத்தாரா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக ஃப்ரேம் ஆகுது. கன்ஃபார்ம் 2 to 3 கொஷின்ஸுங்க கன்ஃபார்ம் உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ டெஃபினேஷன்ஸை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. நான் தனியாக ஒரு வீடியோ கொண்டு வரேன், டெஃபினேஷன்ஸ் யார் கொடுத்தாங்கன்றது. நெக்ஸ்ட்டு எஜுகேஷ்னல் சைக்காலஜி. ஸோ எஜுகேஷ்னல் சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு டெவலப்மெண்ட்டு, காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் இருக்கட்டும், ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஜென்ரலான கொஷின்ஸ் தான் நீங்கள் பார்க்கும்போதே நீங்கள் ஈஸியாக அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிட்டோமா, இங்கே கொஷின் நம்பர் 7 பாருங்களேன். இது எஜுகேஷ்னல் சைக்காலஜி டைப் கொஷின்ஸ் தான் இது. ஸோ பிஹேவியரிஸ்ட்டு சொல்லலாம், ஃபிசிக்கல், காக்னேட்டிவ், எமோஷ்னல். ஸோ இதெல்லாம் எஜுகேஷ்னல் சைக்காலஜி டைப் கொஷின்ஸ்குள்ளே வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஹேவியரிஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி கொஷின்ஸ் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்களேன், 3rd நம்பர் கொஷின்னு இது எஜுகேஷ்னல் சைக்காலஜி கொஷின் தாங்க. ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டு ஒரு கான்செப்ட் இது எந்த தியரியில் இருக்குன்றது கொடுத்துருக்காங்க.
இது ஒரு கான்செப்ட் பேஸ்டு கொஷின், டேரக்ட் கொஷின் தான். ஸோ இதுக்கு அதிகமான அண்டர்ஸ்டாண்டிங் தேவையில்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஹேவியரிஸ்ட் இருக்கட்டும், காக்னேட்டிவ் தியரி இருக்கட்டும், ஸ்ட்ரக்சரலிஸ்டிக், அதுக்கப்புறம் ஹியூமனிஸ்டிக், இந்த மாதிரி நிறைய தியரி இருக்குது. இதெல்லாம் எஜுகேஷன் சைக்காலஜி கொஷின்ஸ்குள்ளே வருது. இதுவும் ஈஸி தான், பட் ஜஸ்ட் உங்களுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக வந்து அட்டெம்ப்ட் பண்ணலாம் இந்த மாதிரி கொஷின்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சால ஒரு கான்செப்டை கொடுத்துடுவாங்க, கொடுத்துட்டு அதோட டேர்ம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நான் காமிச்சால லேர்னர் சென்டர்டு அப்ரோச், இது எந்த டேர்ம், ஸோ இதுக்கு எந்த மாதிரி கொஷின்ஸு, ஒரு கான்செப்டை கொடுத்துட்டு இதுக்கு என்ன பேர், அந்த மாதிரி டெஃபினேஷன் கொடுத்துட்டு இதுக்கு என்ன பேர், அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். ஒரு தடவை காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்களேன், 19th கொஷின்ஸ் பாருங்கள், 19th நம்பர் கொஷின்னு. ஸோ ஒரு கான்செப்டை கொடுத்துட்டாங்க, இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து 1-2 கொஷின் கேட்கப்படுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ்க்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஆப்டிடியூட்னா என்ன, ஆட்டிடியூட்னா என்ன, அட்டோனமினா என்ன, இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னா, ஸோ நீங்கள் இந்த வேர்ட்ஸ்க்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னு இந்த டேர்ம்ஸ் சொல்லலாம். ஓகே, சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த வார்த்தைகள் ஆன அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கொஷினை ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் நான் வந்து கவர் பண்ணிட்டு வருவேன், டெய்லிக்குமே வீடியோஸ் வரும். ஸோ அதான் கான்செப்ட் டேர்ம்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன், சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்களேன், பிரெயின் அனாட்டமி. ஓகே, ஆமாம், ஹார்மோன்ஸ், போன்ஸ், இந்த மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஐம் சாரி, 1 கொஷின்ஸ், ஒரு கொஷின் கன்ஃபார்ம் இருக்குது. ஹார்மோன் கொஷின் வந்திருக்கு, போன்லேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. ஸோ ஒரு கொஷின் கன்ஃபார்ம் இருக்குங்க. ஸோ இது நீங்கள் படித்தா ஓகே, வேணான்னா நான் அவாய்ட் பண்ணுறேன்னா ஓகே, இருந்தாலும் நான் கவர் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு ஒரு தடவை நீங்கள் கிளான்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஷின்ஸ் வந்தால் மேபி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ப்ளே 8 நம்பர் கொஷின் பாருங்கள், 8th நம்பர் டாபிக் ப்ளே. ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாபிக். ஏன்றதை உங்களை முதல்ல காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்களேன், பேப்பர் 1ல் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ப்ளேயில். 18th நம்பர் கொஷின் பார்க்க முடியுதுலாம் உங்களால். இங்கே பாருங்கள். ஓகே, வேறு ஏதாவது இருக்கா ப்ளே பார்க்கலாமா? ஐ எம் ஸோ சாரி, ஒரு கொஷின் தான் இருக்குது ப்ளேயில் பேப்பர் 1ல். பட் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். உங்களுக்கு ப்ளேயில் இருக்க ஒரு ப்ளேயோட கான்செப்ட் என்னென்னு புரிஞ்சுக்கிங்கன்னா கொஷின்ஸ் கொடுத்தா டேரக்ட் ஆன்சரை தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். பேப்பர் 2ல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் 2 கொஷின். ஒரு தடவை பார்க்கலாம். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், பேப்பர் 1ல் 2 கொஷின் இருக்குதுன்னு நினச்சேன், பட் இல்லை, பேப்பர் 2ல் தான் 2 கொஷின் இருக்குது. இங்கே பாருங்களேன், 16 நம்பர் கொஷின் ப்ளே பேஸ்டு கொஷின். ப்ளேலேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்ம் வந்திருக்கு. இன்னொரு கொஷின் பார்க்கலாமா பேப்பர் 2ல்? இங்கே பாருங்கள், 2வது கொஷின் இருக்குது, 28 ப்ளே பேஸ்டு கொஷின் இருக்குது. ஓகே, இதில் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? பர்சனாலிட்டியில் 2 கொஷின் கன்ஃபார்ம் வரும், ப்ளேயில் 2 கொஷின் கன்ஃபார்ம் வரும். ஸோ இந்த 2 டாப்பிக்கும் தவிர்க்கவே முடியாது. நான் சொன்னால பிரெயினு, அதுக்கப்புறம் போனு, ஹார்மோன் சொன்னால அந்த ஒரு கொஷின் தான் வருது. இருந்தாலும் நான் வந்து கவர் பண்ணுறேன். ஒரு வீடியோ பார்த்துருங்களேன், என்ன ஆகிடப்போகுது, 10-15 நிமிஷம். நெக்ஸ்ட்டு போகலாமா? இங்கே பாருங்கள், நான் சொன்னால பர்சனாலிட்டி. ஸோ ப்ளேயில் கன்ஃபார்ம் 2 கொஷின் இருக்குது, பர்சனாலிட்டியிலும் 2 கொஷின்ஸ் இருக்குது. பேரண்டிங் ஸ்டைல்ஸில் 1 தாங்க வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் நான் எதுக்கு போட்டேன்னா, இருக்கிறதே 4-5 ஸ்டைல்ஸ் தாங்க, அது கவர் பண்ண 10 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ ஒரு கொஷின் வந்தால் நம்ம லக்கு தானே, 25 எடுக்கிறதுக்கு இந்த கொஷின் ஒரு மார்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனா நல்லது தானே. நெக்ஸ்ட்டு டிசபிலிட்டிங்க, டிஸார்டரு, டைவர்ஜன் கன்வர்ஜன் திங்கிங். பேப்பர் 2ல் நான் பார்த்த 2 கொஷின் இருந்தது. இப்போ உங்களுக்கு காமிச்சுனா டைம் ஆகிடும். ஸோ டிசபிலிட்டி, டிஸார்டர், இன்க்ளூசிவ் எஜுகேஷன், இதில் கன்ஃபார்ம் 1-2 கொஷின் இருக்குது. இதுலேயும் இருக்குது 1-2 கொஷின். ஓகே, இந்த வீடியோ இதில் முடியுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெய்லியும் உங்களுக்கு வீடியோஸ் இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.